செங்கோட்டையன் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தீங்க. இந்த கூட்டணி இந்த ஒருங்கிணைப்பு அப்படின்றது இன்னும் எவ்வளவு நாள்ல எதிர்பார்க்கலாம்? ஏன்னா அவர் வந்து இந்த 10 நாள் கெடு வச்சிருந்தாரு, 10 நாளும் முடிஞ்சிருச்சு. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக எங்களுடைய சோழமண்டல தளபதி கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் ஆர்வி அவர்களுடைய அன்பான அறிவுரையை ஏற்று தஞ்சை மாவட்டத்திலிருந்தும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்தும் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்தும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட கழகங்களிலிருந்தும் திருச்சி மாநகர், திருச்சி புறநகர் வடக்கு, திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டங்களிலிருந்தும் சுமார் 100 வாகனங்களில் அருமையண்ணன் முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய அமைப்பு செயலராக இருந்து சாதாரண தொண்டனாக இருந்து கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி மிகுந்த உச்சபட்ச பதவியில் இருந்து வந்தவரான அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். நாங்கள் எங்களுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கூறியது போல் கழகம் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்தால்தான் ஒரு மாபெரும் சக்தியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு இமாலய வெற்றியை அடைய முடியும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சூளுரைத்தது போல் இந்த இயக்கத்தையும் இந்த ஆட்சியையும் எந்த கொம்பனாலும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று கூறிவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். அந்த நிலையை ஏற்று நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்கின்ற நல் அறிவுரையையும் அருமை அண்ணன் செங்கோட்டையன் அன்றைய தினம் எங்களுக்கு வழங்கியது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுடைய வெற்றி பயணம் இனிதாக அமைந்தது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நேரத்திலேயே அருமை அண்ணன் சொன்னார், இந்த மாத இறுதிக்குள் ஒரு நல்ல ஒரு முடிவு எட்டப்படும் என்று கூறியிருக்கின்றார். அதற்கேற்ப நேற்றைய தினம் அவர் சென்னையில் அளித்த பேட்டியின் பொழுதும் இன்னும் 10-15 தினங்களில் கழகம் ஒன்றாக இணைவதற்குரிய சாத்தியக்கூறுகள் மிகவும் அருகில் இருக்கின்றன என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதத்திற்குள் இன்னும் 1 மாத தவணைக்குள் கண்டிப்பாக கழகம் ஒன்றிணையும் என்று கூறியிருப்பது இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களின் நெஞ்சத்தில் பால் வார்த்தது போன்று மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் என்பதை சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். லோகேஷ் அவர்கள் கேட்கும் போது சசிகலா அவர்களை சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கான முயற்சிகள் எதுவும் ஈடுபடுறாங்களா இல்ல நம்மளும் ஏதாவது சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல? அவங்க இந்நேரம் வரைக்கும் அண்ணனே சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர்கிட்டே கேட்கிறப்போ அவங்க அம்மையார் அவங்களை வந்து சந்திச்சுக்கலான்னு கேட்கிறப்போ யார் சொன்னது, இந்நேரம் வரைக்கும் நான் பார்க்கல, ஆனா நிச்சயம் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போன்னு கேட்கிறப்போ குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் அந்த சந்திப்பு நடைபெறும் என்று உறுதியாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அனைவரும் ஒன்று கூடுவோம், ஒன்றிணைந்து செயல்படுவோம். திருச்சியில வந்து விஜய் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? மக்களுடைய அவர் இயக்கத்தை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறார். எங்களுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு வாழ்த்துதலை தெரிவித்திருக்கின்றார். வளர்கின்ற பருவம், இயக்க வளர்ச்சியில் அவர் கண்ணும் கருத்துமாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருப்பது போல் எல்லோருக்கும் இருக்கும் என்று நம்புகிறோம். வாழ்க வளர்க என்றுதான் கூற முடியும். அது தலைமை, எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்கிறார்களோ, வழிகாட்டுதல் சொல்கிறாரோ அதை ஒற்றி கழக தொண்டர்கள் அனைவரும் செயல்படுவோம் என்பதை தெரிவித்திருக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course,
Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.